ஹாய் மீடியாஸ், நான் உங்கள் கார்த்திக் பிரியா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போடுறேங்க. இப்போ ட்ராவல் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பல நாள் கனவுனவே சொல்லலாம். நான் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். அது இன்றைக்கி நிறைவேற போகுது. கல்யாணம் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்குமே கார்த்திகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேங்க. நம்ம என்ன டூருக்கு பிளான் பண்ணிட்டாலே கண்டிப்பாக நம்ம கூடவே சேர்ந்து அந்த மலையும் வந்துடும். அப்படி தான் இந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சென்னைக்கு கிளம்பணும். கிளம்பி அங்கிட்டு ஒரு 1 ஹவருக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா, செம்ம மலை. நான் நினச்சேன் எங்கேயும் ரிட்டன் வீட்டுக்கே திருப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனாலுமே நாங்கள் சென்னைக்கு போயிட்டோம். நம்ம சென்னைக்கு போய் ரீச் ஆகும்போது டைம் வந்து 3 மணி ஆயிடுச்சு. அப்புறம் தங்கச்சி வீட்டுக்காரும் கார்த்தியும் நிறைய இடத்துல வந்து ரூமுக்காக கேட்டாங்க. பட் எங்கேயுமே ரூமே கிடைக்கலங்க. எல்லாமே ஃபில் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி கார்லேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கார்லேயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம். அது ஏதோ போர் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெரினாவுக்கு போகலாம் அப்படின்ட்டு மெரினா பீச்சுக்கு போயிட்டோம். அங்கே போகிறப்ப டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து வீடியோ எடுத்துட்டு கொசு கடிக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா, நம்ம வந்து பீச்சுக்கிட்ட அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அங்கேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து கார்த்தி கடற்கரையில் விளாண்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, தண்ணியிலேருந்து ஒரு 2, 3 டைம் வந்து மீன் எடுத்துகிட்டு வந்தான். ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிப்பி எடுத்துகிட்டு வந்தான். அப்புறம் ஒரு டைம் ஒரு மாதிரியாக ஒரு முள்ளா ஒரு மீன் எடுத்துகிட்டு வந்தான். அது என்ன மீனுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பலூன் மாதிரி இருந்துச்சுங்க. அது குத்துதான் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் கார்த்தி வந்து செத்து போச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி மறுபடியும் கடல்லே போட்டாங்க. ஆனால் அது சாகவெல்லாம் இல்லைங்க, மூச்சு வாங்கிட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் ரிட்டன் கடல்லே தூக்கி போட்டாங்க. அப்புறம் அங்கே பக்கத்துலேயே அந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா, புறாலாம் நிறைய வளர்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இறையெல்லாம் போடுறதுக்கு கூப்பிட்டாங்க. பட் நான் தான் போகலை. அமௌண்ட்டுக்கான பே பண்ண சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேருந்தே பார்க்கலாம். சேம் நம்ம அந்த இறை போடுறதும் ஒன்று தான், இங்கேருந்து பார்க்குறதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ஒன்றா நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஜெயலலிதா அம்மா நினைவு இடத்த போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் கிளம்பிட்டோம். அது கொஞ்சம் க்ளோஸில் இருந்துச்சு. நாங்கள் கரெக்டாக போனதுக்கும் அது ஓப்பன் பண்ணதுக்கும் சரியாக இருந்துச்சு. அது போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா, சுந்தரி அக்கா மீன் கடை இருந்துச்சுங்களா, அதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் அங்கே போனோம். கடை வந்து க்ளோஸில் இருந்துச்சு. அதனால் வந்து டேரெக்டாக நாங்கள் அங்கே நினைவு இடத்துக்கு போயிட்டோம். அங்கே போய் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு மறுபடியுமே சுந்தரி அக்கா கடைக்கு வந்தோம். கடை ஓப்பனில் இருந்துச்சு. பட் ஆள் யாருமே இல்லை. அதனால் அங்கே கால் பண்ணி கேட்கவும் அவங்க வந்து 12 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பசிங்க, யாருமே சாப்பிடலைங்களா. அதனால் அப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி தான் ஆச்சுங்களா. அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளேஸ்க்கு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னா 12 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா தோசை இட்லி தாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் வெயிட் பண்ணி கூட சாப்பிட்றோங்க்கா, ஏதாவது சாப்பாடாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அங்கே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோங்க. லெமன் சாப்பாடும் அப்புறம் சாப்பாடும் மீன் குழம்பும் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. குழந்தைங்க வந்து அந்த தோசை இதை சாப்பிட்டுட்டாங்க. நாங்கள் வந்து சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா வண்டலூர் ஜூக்கு டேரெக்டாக கிளம்பிட்டோம். கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாலலாம் அடிக்கடி சுற்றிருக்காங்க. அதுவும் சின்ன பிள்ளைல ஒர்க் பண்ணுறதுக்காக அங்கே போயிருக்கானாமா. அப்போ வந்து சுற்றி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால எங்களை இந்த டைம் வந்து அவன் தான் கூட்டிகிட்டு போனான். அவனை நம்பி தான் நாங்கள் வந்து சென்னையை சுற்றி பார்க்குறதுக்கே போனோம். தங்கச்சி வீட்டுக்கார் வந்து அங்கே வந்து டிரைவிங்கில் இருந்ததுனால அவங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த மாதிரி சுற்றி பார்க்கலாம் அவங்க போனதில்லை அப்படிங்கிற மாதிரி எங்ககிட்ட சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் கார்த்தி நம்பி தான் அங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கே போனோம். நாங்கள் எப்போ சுற்றி பார்க்க போனாலுமே முக்கியமாக வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு இந்த அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு தாங்க நாங்கள் அடிக்கடி போவோம். அது மாதிரி தான் இந்த டைம் வந்து ஜூக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூக்கு கிளம்பி வந்திருக்கோம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் வந்து பஸ் மாதிரி இருந்துச்சுங்களா, அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இதை வந்து நாங்கள் புக் பண்ணோம். ஆனால் இது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து நம்மளை ட்ராவலிங் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இறக்கி விட்டு நடக்க விட்டுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 நிமிஷம் அந்த பஸ்ஸில் ஏறி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் மறுபடியும் இறக்கி விட்டுறாங்க. ஸோ இது வந்து சுத்த வேஸ்ட் தான். ஆனால் அனிமல்ஸ் எல்லாம் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஆனால் நடக்க தாங்க முடியல எங்களால். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா விலங்குகளுமே பார்த்தோங்க. இதில் கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா நான் சென்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்பெல்லாம் என்கிட்ட சொன்னது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வந்து புலி இருக்குது, ஒயிட் கலரில் மயில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்பவே இல்லை. இந்த டைம் என்னை கூட்டிகிட்டு போய் அவங்க காட்டினதுக்கப்புறம் தான் நம்புறியா நம்புறியா அப்படின்னு கேட்குறப்ப தான் நம்புறேன்டா அப்படின்னு சொல்லி சொன்னேன். எல்லா விலங்குகளுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாகவே இருந்துச்சுங்க. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதோட இடத்துல இருந்தால் தான் அது வந்து ஹாப்பியாக இருக்கும் போல இருக்குது. நான் போனது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வெள்ளை கலர் புலியை பார்க்கணும், அதுவும் இல்லாமல் வெள்ளை கலர் மயில் பார்க்கணும். அது 2யுமே நான் பார்த்துட்டேன். அங்கேயும் போய் மழை வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைசன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா நம்ம வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறப்ப வந்து பைசன் ஏதாவது ஒரு இடத்துல நின்று மேய்ஞ்சிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்ட பகலில் வந்து பைசன் பார்க்க போகிறோம். சில விலங்குகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றி கம்பி வேலியை போட்டுட்டு அதுக்குள்ளே விட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இன்னும் பாதி விலங்குகளெல்லாம் கம்பி வேலிக்குள்ளே விட்டுருக்காங்க. அதெல்லாம் ஏன்டா கம்பி வேலி கட்டி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சுன்னு, அது வெளியே ஓடிடும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணி வச்சுருக்காங்களா என்னமோ தெரியலங்க. இந்த வெள்ளை மயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் அந்த ஹோல்ஸு. பச்சை கலரில் ஒரு கம்பி வேலி இருக்கும் பார்த்திங்களா, அதுக்குள்ளே விட்டுருந்தாங்க. நான் போய் பார்த்தாலுமே அந்த ஒயிட் கலர் மயில் வந்து சரியாக தெரியல. அதுவும் இல்லாமல் நம்ம ரொம்ப நேரத்துக்கு அதை வந்து உத்து பார்க்குறப்ப கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளர்ராக ஆரம்பிச்சிருச்சு. வீடியோவுமே அதில் எடுக்கவும் முடியல. இருந்தாலும் நான் வீடியோ எடுத்திருக்கேன், அதை போடுறேன், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மானெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹில்ஸ் ஏரியாவுக்கு போகும்போதே நம்ம பார்த்துட்டோம். பார்க்காத அனிமல்ஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புலியை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். அது வந்து வாக் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னொரு புலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக
பேடாக வந்து அதை தனியாக இன்னொரு கூண்டில் போட்டிருக்காங்க. நிறைய புலி இருக்குது, ஆனால் அதெல்லாமே தனித்தனியாக தான் போட்டு வச்சுருக்காங்க. என்ன ரீசன்னு தெரியல. இந்த புலி வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் வாக் பண்ணிகிட்டே இருந்துச்சுங்க. இது கூட நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா கரெக்டாக அப்போ தான் லோ பேட்ரி. என்னடா பண்ணுறது, இருக்கிற இந்த 10 சார்ஜர் வச்சு நம்ம இருக்கிற எல்லா விலங்குகளையும் ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்துட்டு வீடியோவும் எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. சரி இருந்த வரைக்கும் அந்த சார்ஜரை வச்சே நாங்கள் வந்து சமாளித்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. புளியை பார்த்தது போதும், லோ பேட்டரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கரடியை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கரடி நாங்கள்லாம் போய் நின்னதுமே கீழே இறங்கி வந்துருச்சுங்க. எங்கிட்ட கடிக்க தான் போகுது போல இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் பயந்துட்டோம். ஆனால் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக வந்து மேலே வந்து ஏறி வராத அளவுக்கு வந்து கம்பி வேலி போட்டிருந்தாங்க. அந்த கம்பி வேலியில் வந்து கரண்ட் ஷாக் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் பக்கத்தில் இருந்தவங்க வந்து பேசிக்கிட்டாங்க. ஸோ எனக்கு சரியாக தெரியல. அந்த ஒரு ரீசனுக்காக தான் அந்த கரடி வந்து மேலே ஏறி வராமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நரியோட வகையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாய் மாதிரியே இருக்கிற நரி இருக்குங்க. இதுலேயே ஓப்பன் பிளேஸாக தான் வச்சுருந்தாங்க. வெளியே வந்து எங்கேயும் அட்டாக் பண்ணிருமோ அப்படிங்கிற பயம் இருந்துச்சு. இதுலேயுமே வந்து கம்பி வேலி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஷாக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரூட் மேப்பு, எந்தெந்த இடத்துல எந்தெந்த அனிமல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான மேப் கொடுத்துருந்தாங்க. இதில் ஒன்றுமே புரியல. ஆனால் இதில் வந்து நாங்கள் பாதி அனிமல் தான் பார்க்க முடிஞ்சுச்சு. மீதி அனிமலெல்லாம் நாங்கள் பார்க்கலங்க. கிளம்பிட்டோம் அங்கேருந்து. திடீர்னு மழை வந்துருச்சு, அதனால் கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரே டிராஃபிக் ஜாம்ங்க. விடிஞ்சிருச்சு. காலையில் 7 மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு வந்தோம். அதுக்கப்புறம் தங்கச்சி நான் டிரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் நேரம் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தா. நிறைய ஸ்பீட் பிரேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கார்த்தி கொஞ்சம் நேரம் டிரைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. விடிய விடிய வண்டி ஓட்டினது என்னமோ ஒரு ஆளுங்க. இவங்க 2 பேர் திடீர்னு நான் கொஞ்சம் நேரம் நீ கொஞ்சம் நேரம்னு மாற்றி ஓட்டிட்டு ஓவராக சீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்தி டிரைவ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்களா, அதனால் தங்கச்சி வீட்டுக்கார் கொஞ்சம் நேரம் கார்த்தி டிரைவ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் டிரைவிங் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே மீடியாஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போட்டாச்சு. மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீடியாஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.